ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் டாக்கர் வால்யூம். இந்த டாக்கர் வால்யூம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா டாக்கர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காது. இந்த டாக்கரை யாரும் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளத்தை இந்த டாக்கர் வால்யூம் சால்வ் பண்ணியிருக்கு. அது என்ன ப்ராப்ளம், டாக்கர் வால்யூம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்றத வழக்கம் போல ஒரு சினாரியை வச்சு பார்த்துடலாம். இப்போ என்னோட கால்குலேட்டர் அப்ளிகேஷனை நான் கண்டெய்னராக மாற்றி வச்சிருக்கேன்னு வைங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை என்னோட யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னன்னா, என்னோட யூசர்ஸ் இதுக்கு முன்னாடி என்னென்ன கால்குலேஷன் பண்ணாங்கன்ற ஹிஸ்ட்ரியை அவங்க பார்த்துக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி ஃபைல்ஸ்லாம் எங்கே சேவ் ஆகும்னா என்னோட கண்டெய்னருக்குள்ளே தான் சேவ் ஆகும். ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா என்னோட டாக்கர் கண்டெய்னர் கிராஷ் ஆயிருச்சு. யூசர்ஸால இப்போ என்னோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ யூசர்ஸ் வழக்கம் போல யூஸ் பண்ணுறாங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ அவங்களால ஹிஸ்டரியை பார்க்க முடியல. என்னடான்னு பார்த்தா பழைய கண்டெய்னரோட சேர்ந்து என்னோட ஃபைல்ஸும் அழிஞ்சு போயிருச்சு. இப்போ யூசர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஹிஸ்டரியை பார்க்க முடியலன்னு. இப்போ இதுதான் ப்ராப்ளம். இப்போ நான் இந்த ஹிஸ்டரியை ஒரு சேஃபான பிளேஸ்லயும் வைக்கணும். என்னோட கண்டெய்னர் கிராஷ் ஆனாலோ டெலீட் ஆனாலோ இந்த ஃபைல்ஸ் டெலீட் ஆகக்கூடாது. இந்த ஃபைல்ஸ் பத்திரமா இருக்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு டாக்கர் வால்யூம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. டாக்கர் வால்யூம்ங்கிறது டாக்கர் கண்டெய்னருக்கான ஒரு ஸ்டோரேஜ். பட் அது கண்டெய்னர் கிராஷ் ஆனாலும் டெலீட் ஆனாலும் இந்த ஸ்டோரேஜ் டெலீட் ஆகாது. இப்போ நான் ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணிடுவேன். இப்போ நான் என்னோட கால்குலேட்டர் அப்ளிகேஷனோட கண்டெய்னரில் இந்த வால்யூமை நான் அட்டாச் பண்ணிடுவேன், அதாவது லிங்க் பண்ணிடுவேன். இப்போ என்ன ஆகும்னா என்னோட அப்ளிகேஷனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த வால்யூமில் தான் சேவ் ஆகும். இப்போ என்னோட கண்டெய்னர் கிராஷ் ஆனாலும் நான் இன்னொரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணுவேன். அப்போ அகைன் இதே சேம் வால்யூமை நான் அட்டாச் பண்ணிடுவேன். இப்போ என்னோட புது கண்டெய்னருக்கும் என்னோட பழைய ஹிஸ்ட்ரி ஃபைல் இருக்கும். ஸோ யூசர்ஸ் அவங்களோட பழைய ஹிஸ்டரியை எப்பவுமே பார்த்துக்கலாம். ஓகே, உண்மையாகவே இந்த டாக்கர் வால்யூமில் ஸ்டோர் ஆகிற ஃபைல்ஸ்லாம் எங்கே சேவ் ஆகுது தெரியுமா? உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் ஒரு ஃபோல்டரில் தான் சேவ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் கண்டெய்னர் டெலிட் ஆனாலும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆகாமல் இருக்கு. ஆனால் நீங்கள் அதை போய் பார்க்க முடியாது. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டாக்கர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த வால்யூமை நான் எப்படி கிரியேட் பண்ணுறது? அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கமாண்ட் இருக்குது. அதுதான் டாக்கர் வால்யூம். உங்கள் வால்யூமுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்க போறீங்களோ அந்த நேமை கொடுக்கணும். நான் மை கால்குலேட்டர் வால்யூம் அப்படின்ற நேமை கொடுக்குறேன். இந்த கமாண்டை நான் ரன் பண்ணேன்னா ஒரு டாக்கர் வால்யூம் கிரியேட் ஆயிரும். இந்த வால்யூம் கிரியேட் ஆயிருச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, டாக்கர் வால்யூம் எல்எஸ். இந்த கமாண்டை போட்டிங்கன்னா உங்களோட வால்யூம்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த டாக்கர் வால்யூமில் சேவ் ஆகுறது எல்லாமே உங்கள் சிஸ்டமில் தான் சேவ் ஆகுதுன்னு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அதுதான் டாக்கர் வால்யூம் இன்ஸ்பெக்ட். உங்கள் வால்யூமோட நேம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே சேவ் ஆகுது அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட லோக்கல் சிஸ்டமுடைய ஃபோல்டர் தான் இது. இப்போ இந்த வால்யூம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இதை உங்களோட கண்டெய்னர் கூட லிங்க் பண்ணணும். இது லிங்க் பண்ணுறதை தான் மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டெய்னரை புதுசாக கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் மவுண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி கண்டெய்னரை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் மவுண்ட் பண்ண முடியாது. நீங்கள் டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது தான் உங்களால் மவுண்ட் பண்ண முடியும். இப்போ கண்டெய்னரோட ஒரு வால்யூமை நீங்கள் மவுண்ட் பண்ணணும்னா டாக்கர் கிரியேட் பண்ணும்போது டாக்கர் ரன் அப்படின்னு ஒரு கமாண்ட் நம்ம கொடுத்தோம்ல, அந்த கமாண்ட்ல எக்ஸ்ட்ராவா இதை ஆட் பண்ணணும். -v அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க எந்த வால்யூமை நீங்க அட்டாச் பண்ண போறீங்களோ அந்த வால்யூமோட நேமை கொடுக்கணும். என்னோட வால்யூமோட நேம் மை கால்குலேட்டர் வால்யூம். இதை கொடுத்துட்டு உங்க கண்டெய்னருக்குள்ள எந்த ஃபோல்டர்ல இந்த வால்யூமை நீங்க அட்டாச் பண்ண போறீங்க அப்படின்றத கொடுக்கணும். நான் /data அப்படின்னு ஒரு ஃபோல்டர் என் கண்டெய்னருக்குள்ள இருக்குது. அதனால அந்த ஃபோல்டர் கூட நான் இதை லிங்க் பண்றேன். இப்போ என்னோட கால்குலேட்டர் அப்ளிகேஷன்ட்ட அதோட ஹிஸ்டரி ஃபைல்ஸ் எல்லாமே கண்டெய்னருக்குள்ள இருக்கிற /data அப்படிங்கிற ஃபைல்ஸ்ல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே /data அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் சேவ் ஆகும். இந்த ஃபோல்டர் வால்யூமோட லிங்க் ஆயிருக்கிறதுனால அந்த வால்யூம்ல தான் அது சேவ் ஆகும். ஸோ கண்டெய்னர்ல எந்த ஃபைல்ஸுமே இருக்காது. சப்போஸ் கண்டெய்னரே டெலீட் ஆனாலும் நான் இந்த வால்யூமை அகைன் மவுண்ட் பண்ணிடுவேன் என்னோட புது கண்டெய்னரோட. இப்போ யாராச்சும் ஹிஸ்டரி கேட்டாங்கன்னா இந்த டேட்டா ஃபோல்டர்ல ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கும். இந்த ஃபோல்டர் வால்யூமோட லிங்க் ஆயிருக்கிறதுனால வால்யூம்ல இருக்கான்னு செக் பண்ணும். வால்யூம்ஸ்ல ஃபைல்ஸ் இருந்துன்னா அந்த ஃபைல்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துக்கிறோம். இப்போ புது டாக்கர் கண்டெய்னர் தான், பட் ஓல்டு டேட்டா இருக்கு. இப்போ புரிஞ்சா வால்யூம் நமக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு வால்யூம் ஒரு கண்டெய்னர் கூட மவுண்ட் பண்ணோம்ல, இதுக்கு பேர் தான் வால்யூம் மவுண்ட். பைண்ட் மவுண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வால்யூம் மவுண்ட் அண்ட் பைண்ட் மவுண்ட் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், எதுக்கு இந்த பைண்ட் மவுண்ட்ன்றது நமக்கு தேவை, இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.